ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. மதுரை அண்ணா நகர் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து வந்த இளைஞர் மரணமடைந்திருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பாக போலீசிடமிருந்து தப்பியவர் மரணமடைந்ததாக, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க கோரி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் உறவினர்கள். மேலும் இவர்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் இந்துமதி. அவரிடம் பேசலாம். இந்துமதி, வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். மதுரை அண்ணா நகர் பகுதியை சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார். இவர் மீது ஏற்கனவே போலீசில் பல வழக்குகள் இருந்து வந்த நிலையில் போலீஸ் விசாரணைக்கு அழைத்து சென்ற நிலையில் அண்ணா நகர் கண்மாயில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து தினேஷ்குமாரின் உறவினர்கள் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும், மேலும் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த நிலையில் நீதிபதிகள் அனிதா சுமந்த் இதற்கு மதியத்திற்குள் வழக்கை தாக்கல் செய்து நம்பர் செய்து கொண்டு வந்தால் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என உத்தரவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது மதுரை அண்ணா நகர் பகுதியைச் சேர்ந்த இளைஞர் தினேஷ்குமார் மரண வழக்கில் இந்த வழக்கானது சிபிசிஐடிக்கு மாற்றப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அண்ணா நகர் காவல் ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா தனது மகனை விசாரணைக்கு அழைத்து சென்று அடித்துக் கொன்றதாக உறவினர்கள் குற்றம் சாட்டி நேற்று காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு சாலை மறியலில் ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து தினேஷ்குமார் உடலானது பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. தற்போது உடனடியாக பிரேத பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும் எனவும் நீதிபதிகள் அனிதா சுமந்த் மற்றும் குமரப்பன் அமர்வு தெரிவித்திருக்கிறது. இந்த வழக்கை மனித உரிமை ஆணையம் கண்காணிக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளுடன் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் அனிதா சுமந்த், குமரப்பன் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் அண்ணா நகர் காவல் நிலைய ஆய்வாளர் ஃப்ளவர் ஷீலா மீது ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் உள்ளன. மேலும் உயர்நீதிமன்ற பல்வேறு கண்டனங்களை இந்த காவல் ஆய்வாளருக்கு தெரிவித்துள்ளது. தொடர்ந்து பட்டியலின சமூகத்தினர் மீது காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு வருகிறார். எனவே இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்ற வேண்டும். சம்பந்தப்பட்ட காவல் ஆய்வாளர் மீது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு உடனடியாக இடைக்கால நிவாரணம் வழங்க உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என வழக்கறிஞர் வாதிட்டிருந்தார். மேலும் அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் செந்தில்குமார் ஆஜராகி, இது காவல் நிலைய இறப்பு கிடையாது, விசாரணைக்கு பின் வெளியே செல்லும் போது இது போன்ற அசம்பாவிதம் நடைபெற்று உள்ளது. எனவே விசாரணை முதல் கட்டத்தில் உள்ளதால் இது குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய கால அவகாசம் வேண்டும் என வாதிட்டிருந்தார். அப்பொழுது நீதிபதிகள் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் CCTV முறையாக செயல்படுகிறதா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த காவல் நிலைய ஆய்வாளர் மீது ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில இந்த வழக்கை சம்பந்தப்பட்ட காவல் நிலையம் விசாரணை செய்தால் எவ்வாறு நீதி கிடைக்கும் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு இந்த வழக்கு விசாரணை சிபிசிஐடி செய்தி புலனாய்வு விசாரணைக்கு மாற்றி உத்தரவிட்ட நீதிபதிகள் இறந்து போன இளைஞர் தினேஷ்குமார் உடல் உச்சநீதிமன்ற உத்தரவுகளின்படி உடனடியாக பிரேத பரிசோதனை செய்து உறவினரிடம் வழங்க வேண்டும் என உத்தரவிட்டு நீதிபதிகள் வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி இந்துமதி. ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.